ஹலோ, நம்ம இப்போ கன்சல்ட் பைப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு பிராஸ் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணணும். பிராஸ் டீ மட்டும் அதிகமாக யூஸ் பண்ணாங்க. எதுக்கு சொல்கிறோம்னா, இப்போ ஃப்யூச்சரில் இங்கே நம்ம பிராஸ் டீ யூஸ் பண்ணியிருந்தோம்னா, இதுவே இந்த த்ரெட்டோ ஏதோ கிராக் ஆகுதுன்னா நம்ம பிராஸ் டீ மாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா டெய்லி ஃபுல்லாகவே பிரேக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே நம்ம கீழே ஒரு எள்ளு போட்டு பிராஸ் எள்ளு போட்டோம்னா அந்த எல்லை மட்டும் அழகாக நம்ம ஹீட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு கூட ஈஸியாக மாற்றிடலாம். எதுக்கு சொல்கிறேன்னா, இது ஒரு 4 டெய்லி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதே பிராஸ் டீ மாத்திரமா இதை இழுத்து தான் போடுற மாதிரி இருக்கும். இதேனா நம்ம லைட்டாக ஜஸ்ட்டு 4 எடுத்துகிட்டு ஒரு எல்லை கூட ஈஸியாக இப்படி பைப் இருக்குன்னா எல்லை கூட ஈஸியாக அப்படி போட்டுடலாம். அதனால் மேக்ஸிமம் கன்சல்ட் பண்ணும்போது பிராஸ் டீ யூஸ் பண்ணாதீங்க, பிராஸ் இது யூஸ் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும். ஏன்னா ஃப்யூச்சர்லேயும் நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு ஓகே, ஃப்யூச்சரில் ஏதோ ஒன்று டேப் மாட்டும் போது டேப் மாட்டமாக உடஞ்சிருச்சு அப்போனா நமக்கு ரொம்ப ப்ராப்ளம் வரும். மறக்காமல் நம்மளை ஃபாலோ பண்ணிங்க. அடுத்தடுத்த வீடியோ ரெகுலராக வரும். பாய்.